Hello. जगनी हमारी कल्याणी जग जगने सुगत रूपिणी अम्मा मधुரை வாணி சொக்கநாதர் மகிழும் மீனாட்சி ஜகஜகனி ஜகஜகனி ஜனனி राजकुमार जवान में पैदमिल मेडुवरम दर अम्मा अम्मा मेडुवरम दर इन्नु मनमिल्लैयो मेडुवरम दर इन्नु मनमिल्लैयो मेडुवरम दर इन्नु मनमिल्लैयो वेद वेदांत नाद स्वरूपिणी वेद वेदांत नाद स्वरूपिणी जग जगनी वाणी कल्याण जगत जननी जननी बढ़िया जननी उन्नै मुळु मुदले उन्नै मुळु मुदले मूத்த गणपतिயே முருகனுடன் பிறந்த குருவே குருவே உன்னை முழு முதலே அம்மையப்பன் செய்யே அன்னை தந்தை நீயே அம்மையப்பன் செய்யே இசைமலை பொழிவாயே
வைத்தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை என்று குளிர வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை என்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்தே மொழி தந்தேன் குரல் தந்தாய் ஒளி தந்தே மொழி தந்தேன் குரல் தந்தாய் ஓங்கார இசை தந்தேன் உயர வைத்தாய் தேவி போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவோற்றுமோடு உயர் ஆட்டத்தில் தென்னை அறிஞரும் கவிஞனும் கலைஞனும் இவளான அருளும் தமிழும் திகழும் கடலவரும் முற்றவரும் முற்றுகை அறிந்தவரும் நினைத்தறிந்த புகழின் அருளை இருந்தவாய் முற்றார் சுற்றம் உறவினர் மாது யானை சேனை படை உரை வேந்தர் பற்றும் பற்றை நீக்கிய யானி பலரும் புகழ்ந்திலாக்கிய வாணி வாய்தாதவில்லை என்று வாய்தாத உமை என்று ஆயிரங்களான வாய் திறந்திருந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி உலகரணி பட்டி வாருங்கள் சின்னம்மாளை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல பொருந்திடுவாள் உலகரணி பட்டி வாருங்கள் சின்னம்மாளை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல பொருந்திடுவாள் உலகரணி பட்டி வாருங்கள் நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார்
அமைதி. ஹலோ ஹலோ, என்னண்ணே இந்த மைய கெயின் ஏற்றுனே ஒன்றுமே கேட்கல. ஹலோ கொஞ்சம் சார் வைங்க. ஹலோ 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 இருக்கட்டும். ஏன்னா நாங்கள் வந்து அமைதின்னு சொல்லிடுவோம், நீங்களும் அமைதியாக தான் உட்காந்துருப்பீங்க. போகிற ஊரில் ஃபுல்லாக அமைதி அமைதின்னு சொல்லி சொல்லி பழக்கமாக போச்சு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, மாப்பிள்ளை எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்ன எந்திரிச்சு போக சொல்கிறியா? மலைக்கு இல்லை குப்புற படுக்க சொல்கிறியா? உட்காந்துருக்கானா மரியாதையாக சொல்லணும். ஏன்னா நம்ம கிராமம் மாதிரி ஒரு கிராமத்தை பார்க்க முடியாது. உலகுரணிப்பட்டி நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம், நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற கிராமம், நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம். ஏன்னா சில ஊரில் ஃபுல்லாக கொச்சக்கயிறு கட்டியிருப்பாங்க. இங்கிட்ட ஆண்கள், அங்கிட்டு ஃபுல்லாக பொங்கல், அங்கிட்டு புளியாதாரம், அங்கிட்டு வடை. நான் ஹோட்டலை வச்சு நடத்துகிறேன். ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக உட்கார வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் ஒரு கட்டுப்பாடான ஊர், குடும்ப கட்டுப்பாடு. யாருக்கு? அருணுக்கு காலைல 5 மணிக்கு மனக்கட்டுப்பாடு. அதனால தான் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒன்று உட்கார வச்சுருக்காங்க. இதனால உங்கள் மேலே நம்பிக்கைனால. இதுக்காண்டி பப்புன்காரன் சொல்லிட்டான்னு நம்பி 1 மணிக்கு மேலே கையை ஐட்டத்தில் வச்சிடக்கூடாது. எதில்? கொமிட்டி கையில் தான் வச்சு எங்களை வம்பளை மாட்டி விட்டுறக்கூடாது. ஏன்னா உழைக்கிறப்பல நாங்கள், காசு கொடுத்த மகாராஷ்டிரமில் நீங்கள். அப்போ உங்களோட மரியாதை சொல்லணும். ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும், பெண்களுக்காக மாற்றி சொல்கிறீங்க. பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல வேலை பெரியா. அவங்க எப்படி அப்படி பண்ணணும் தேவையா? அவங்க ஒரிஜா ஜோக்குறாங்க, ஓரமாக வைக்கிறாங்க, நிமிந்து வைக்கிறாங்க, குப்புற வைக்கிறாங்க. நடி பப்பரமான கொடுக்கும். நம்ம நாடகம் முடிகிற மணிக்கு அமைதியாக இருக்கணும். எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, சத்தப்படக்கூடாது. சத்தப்பட்டா மைக்கு வெளியே எடுக்கும், நாங்கள் பேசுகிற பேச்சில் கெடுக்கும். அப்புறம் காலையில் வந்துக்கிட்டு பப்புன்னு நல்லாவே பாடலை, டான்ஸ் காரப்பில் நல்லா ஆட்டலை, எதப்பா மாவா ஆட்டலை, கைய கால ஆட்டலை குறை சொல்லாங்க. நீங்கள் சிரிச்ச முகத்தோட நாடகம் பார்த்த நாடகம் இருக்கு. அந்த கோவில் பூசாரியை கூப்பிடுங்க. இந்த 2 முண்டைக்கு சாமி வந்துருச்சு. முண்டைக்கு சாமி உங்களை மாதிரி ஆளுக்கு வாமி தான் வரும். அதனால் அமைதி காத்து நடத்த பார்க்கணும். ஏன்னா எப்பயும் சரியாக 10 மணிக்கு நடத்த ஆரம்பிச்சிருவோம். நம்ம கிராமம்னால 8 மணிக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் சொன்னேன். வந்துட்டோம். அதனால் அமைதி காத்து நடத்த பார்க்கணும். ஏன்னா வந்திருக்க நடிகரில் சாதாரண நடிகர் கிடையாது. நீங்கள் மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி, கோவிலூர், அய்யலூர் எல்லாம் பொறுக்கி எல்லாம் பெருக்கி தேர்வு செய்த நாடக அமைப்பாளருமாகிய பாசமகு இருப்பிடம் செட்டு குறிச்சியாக இருந்தாலும் இந்த ஊர் உலகுரணி படை சேர்ந்த அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு ஜோர ஒரு கைத்தட்டு தட்டுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சிறந்த நாடக அமைப்பாளர். எந்த நடிகர்கள் வந்தால் எந்த நாடகம் நல்லா இருக்குங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆமாம், பாட்டு மனதும் பண்பு நாடகம் நாட்டுக்கு நல்ல பலதம் சொல்லியிருக்கிறார்கள். கல்வியிலே சிறந்த நிலைமை கணவன்களுக்கும், கற்றறிந்த பெரியவர்களுக்கும், நிலைமை தாய்மார்களுக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளைஞர்களுக்கும், நாட்டு மணி பொண்ணாக ஆக்க துடிக்கின்ற விவசாய பிரிவு மக்களுக்கும், மண்ணு பாலம் அயராது பாடுபடும் பாட்டாளி வருகிறதுக்கும், சுற்றுப்புற நடத்த கிடந்த கல அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும், நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும், நாடகத்துக்கு வராதவர்களுக்கும், வயதுக்கு வந்தவர்களுக்கு, வயதுக்கு வரப்போக காத்து கொண்டிருப்பார்கள், கல்யாண மாணவர்களுக்கும், கல்யாணம் துடித்து கொண்டிருப்பார்கள், பிள்ளை பெற்றவர்கள் என்ன வாழ்த்தோடியா பிள்ளை நெஞ்சுக்கு ஏறிடுச்சு. ஆமா, நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும், நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும், ஏன்னா வந்தவங்களுக்கு பல வேலை இருக்கும். என்ன வேலை? சில பேர் நாடகம் பார்க்கணும் வருவாங்க. சரி. சில பேர் ஊருக்குள்ள சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வருவாங்க. சில பேர் வந்து சின்னம்மா, செங்கடா சாமி, கருப்பர், சுண்ணாம்பு கருப்பர் அவங்களாம் கும்பிட்டு பண்ண வருவாங்க. சில பேர் வந்து பிடிப்பாங்க, பிடி சிரட்டு அதை வச்சுக்கிட்டு அணைப்பாங்க கங்க. சில பேர் திருப்பிக்கிட்டு வைப்பாங்க, இன்னொரு சிரட்டை வைப்பாங்க. சில பேர் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன போடுவாங்க? என்னது? வெத்தலை போடுவாங்க, பொடி போடுவாங்க, புயல போடுவாங்க. சில பேர் கூட்டத்தில் குசு போடுவாங்க. கூட்டத்தில் கொலவனா கூட சொல்லிடுவாங்க, குசு போடுற இஷ்டம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? மான பிரச்சனையா? யாரு பார்க்க நேரம் பார்த்துருந்தா முட்டைக்கோசை தின்னது பின்னாடி புர்ரு புர்ரு தெரியுது. அதனால அமைதி காத்து நாடத்தை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஹலோ 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 கசட தபர என்னென்ன நமன இலக்கணம் கசுக்கு பிழிந்து எடுப்பவன் தான் மெல்லினோ அவளே மெல்லினோ லவ்வினோ. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டு நான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டு நான் இருப்பேன். கந்தா கதிர்வேலா தம்பி பாலா நம்ம வருவாளா.
கந்தை இருக்கு மாட்டா கந்த தோட்டம், கந்தை இருக்கு மாட்டா கந்த தோட்டம், என் காதலி இருக்கு மாட்டா மர தோட்டம். சைக்கிள் தான் மூகுதையா குதிரை போட்டோம், என் சைட்டை வந்து பார்த்து கடா வல்லுவதோம். எப்பா ஞானி நீ தண்டமானி ஆறுமுகசாமி அருதரமானி. எப்பா ஞானி நீ தண்டமானி ஆறுமுகசாமி அருதரமானி. கந்த இருக்கு மட கந்த தோட்டம், காதலி இருக்கு மட மர தோட்டம். தம்பி கலகலன்னு பேசுவாங்க கலையரசி பொண்ணு, ரகரகமா பேசுவாங்க ராதாசிரி பொண்ணு. திட்டாக்கு 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 மலமலன்னு பேசுவாங்க மஞ்சுளா பொண்ணு, கலையோடு பேசுவாங்க கலைமகள் பொண்ணு. ஈரோடு பொண்ணுக்கு தான் ஈரமான மனசுடா, தஞ்சாவூர் பொண்ணுக்கு தான் தங்கமான மனசுடா, திண்டுக்கல் பொண்ணுக்கு தான் தீரமான மனசுடா, மதுரகர பொண்ணுக்கு தான் மனமான மனசு. காதல் என்னடா கண்ணி என்னடா, காதல் என்னடா கண்ணி என்னடா. எப்ப வந்தா கேட்க போற இங்க போனைனா போனைனா. கந்த இருக்கு மட கந்த தோட்டம், காதலி இருக்கு மட மட தோட்டம். புதிய தட்டில் ஏன் இதயத்தை தொடுத்து ராணி தட்டில் அது தேடி எழுது. அவ தேவி பலாவா அவ தேவி கிருஷ்ணாவா, சாத்தி கமலா பத்மா பதுமா பல ரோலி நகரி கேட்க வேண்டிக்கிட்டார். கந்த இருக்கு மட கந்த தோட்டம், காதலி இருக்கு மட. பிரியமாக பேசுவா பிரித்திகா பொண்ணு, சலசலன்னு பேசுவா சத்யா பொண்ணு. திட்டாக்கு 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 ரகரகமா மலமலன்னு பேசுவா ஜெய்சிரி பொண்ணு, அழகாக பேசுவா முருகவல்லி பொண்ணு. ஈரோடு பொண்ணுக்கு தான் ஈரமான மனசுடா, தஞ்சாவூர் பொண்ணுக்கு தான் தங்கமான மனசுடா, திண்டுக்கல் பொண்ணுக்கு தான் தீரமான மனசுடா, மதுரகர பொண்ணுக்கு தான் மனமான மனசு. காதல் என்னடா கண்ணி என்னடா, காதல் என்னடா கண்ணி என்னடா. எப்ப வந்தா கேட்க போற இங்க போனைனா போனைனா. கந்த இருக்கு மட கந்த தோட்டம், காதலி இருக்கு மர தோட்டம். பசிக்கெல்லாம் ஓடுதையா குதிரை போட்டோம், சைட்டை வந்து பார்த்து கடா வல்லுவதோம். எப்பா ஞானி ஆறுமுகசாமி அருதரமானி. எப்பா ஞானி நீ தண்டமானி ஆறுமுகசாமி. எப்பா ஞானி ஞானி ஞானி. ஒரு கிராமத்தில் ஒரு பெட்டிக்காரோ பபுனோ டான்ஸரோ வள்ளியோ நாரதரோ ராஜபாட்டம் நல்லா பாடுனாலும் புராணங்கள் பேசினாலும் ஆடுனாலும் முதல் கைத்தட்டி ரசிங்க. ஐம்பது பேர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற மாதிரி கையத்துக்கு இதுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்குள்ளதே ஏன்னா ரசிகர் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. உங்களை வச்சு தான் நாங்கள், எங்களை வச்சு நீங்கள் கிடையாது. நீங்கள் ஆரவாரம் பண்ணிங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் நீங்கள் கம்முன்னு உட்காந்துருந்தீங்க, நாடகத்தை ஓப்பி அடித்து 3 மணிக்கு முடிச்சிடுவோம், 5 மணிக்கெல்லாம் மதுரைக்கு ஓடி போயிடுவோம். ஆமாம், ஏன்னா வந்திருக்க நடிகர்கள் அருமையான நடிகர்கள். ஏன்னா நம்ம நாடு என்ன நாடு? தாய் நாடு. ஏன் தந்தை நாடு கொழுந்தியா நாடு மதுனியா நாடு வைக்கலாம்ல? ஏன் தாய் நாடு பேர் வச்சாங்க? நம்மளை எல்லாத்தையும் 10 மாதம் செம்மந்து பெத்தெடுக்கிறது யாரு? அம்மா இல்லையா? அந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு தான் தாய் நாடு பேர் வச்சாங்க. இந்த தாய்மார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பாரு சிரிச்ச மொத்தம் உட்காந்துருக்காங்க பத்தியா? அங்கே பாரு அங்கே என்னம்மா பேசுறீங்க ஒரு பின்னாடி தெரியுதா என்ன பேசுறாங்கன்னு? வீட்டுக்கு ஆமா, அதே மாதிரி தாய்மார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கோமாளி வேஷம் போடுறாங்க வந்தா ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் நான் கதை சொல்லி பழக்கம் இல்லை, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். என்னன்னா இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்ன நிலவரம், அதை மட்டும் தான் பேசுவேன். ஏன்னா முதல் டிப்ஸ் யாருக்கு தெரியுமா? தாய்மார்களுக்கு தான். இந்த தாய்மார்கள்ட்ட சொல்ல வேண்டிய கவனத்துக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு டச் செல் வந்துருச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ரியல்மி, ரெட்மி, சாம்சங், ஓப்போ, எம்ஐ இந்த செல்லு வச்சிருக்கால முடியாது. இந்த செல்லை தாய்மார்கள் தயவு செய்து உங்கள் காலில் விழுகாத குறையாக கேட்குறேன், உங்கள் குழந்தைகள்கிட்ட செல்லு கொடுக்காதீங்க. என்ன காரணம்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை ஒரு ஆம்பளை பையன் 6 வயசு பையன் செல்லை பற்றி குழந்தைகளுக்கு என்னையா தெரியும்?
பிரைட்னஸை ஃபுல்லாக ஏற்றி கண்ணுக்கு முன்னாடி இப்படியே ஒரு 4 மணி நேரம் பார்த்து கண்ணை தண்ணி ஒழுகி இன்றைக்கி மூளை வளர்ச்சி கம்மியாகி ஆஸ்பத்திரியில் செத்துருக்காங்க. எதனால? இந்த செல்லுனால தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்லை விளையாடுறாங்க பாருங்க பயிலுங்க. ஃப்ரீ ஃபயர் கேம்னு ஒரு கேமு. அந்த கேம் விளாண்டு ஏற்கனவே 6 பயிலுங்க இறந்து போயிட்டாங்க. அந்த கேம் நடக்கும்போது அவங்க மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? இந்தா அப்படின்னு வாங்க. அப்படி உயிர் போகிற மாதிரி விளாண்டு உயிரும் போயிடுச்சு. எதனால? இந்த செல்லுனால. முந்தானத்து மதுரையில் ஒரு சின்ன பிள்ளை அமைதி இந்த சின்ன பிள்ளை காதில் போன சார்ஜர் போட்டுக்கிட்டே காதில் பேசுறதுனால காது வெடித்து இன்னைக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. எதனால? இந்த செல்லுனால. அதனால இந்த தாய்மார்கிட்ட சொல்கிறேன், இந்த செல்லுகளை உங்கள் குழந்தைகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை உயிருக்கு கெடு வைக்கிற முதல் எதிரி நீங்கள் தான். இது எல்லா கிராமத்திலையும் சொல்கிறேன், நம்ம உலகூரணி பட்டியலையும் சொல்கிறேன். நன்றி நன்றி கிடத. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. 100க்கு 100 தப்பு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் இருக்க தெரியுமா? வட மாநிலத்துக்காரங்க தான் தமிழ்நாடுக்குள்ளே ஃபுல்லாக இருக்காங்க இன்றைக்கி. ஆமாம், எங்கே பார்த்தாலும் அவங்க தான் தெரியுறாங்க. சைக்கிள் கடையில் அவங்க தான் தெரியுறாங்க. தேட்டருக்கு போனால் டிக்கெட்டு கழிக்க அவங்க தான் தெரியுறாங்க. ஹோட்டல் அவங்க தான் தெரியுறாங்க. இந்தியாக்காரன் ஹோட்டல் வச்சுருந்தேன், வட மாநிலத்துக்காரன் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி போய் பார்க்குறேன், வட மாநிலத்துக்காரன் ஹோட்டலை வாங்கிட்டா இந்தியாக்காரன் போல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சாப்பாடு எப்படி? அப்படி விஷமான சாப்பாடு. என்ன சாப்பாடு? சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, எக்கு நூடுல்ஸு, அது போக இந்த சவர்மானு ஒன்று பார்த்துருக்கீங்களா? இந்த கட்டையில் தொங்க விட்டுருப்பாங்க, பீ ஒழுகுற மாதிரி பொலன்னு ஒழுகும், அது ஒன்று. அதே மாதிரி இந்த தாய்மார்களவங்களாம் நான் சத்தம் போடணும், இந்த பானிபூரி எங்கே பார்த்தாலும் நீங்களும் தின்னு குழந்தைக்கு வாங்கி தரீங்களே, அந்த பானிபூரி அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த ஓட்டை போட்டு உருளைக்கிழங்கு வைக்கிறாங்களே உள்ள மதாவியம் ஒன்றுக்கு இருந்துட்டு கை கழுவுனான்னு உங்களுக்கு தெரியுமா? அதே கையோடு தான் ஓட்டை போட்டு உருளைக்கிழங்கு வைக்கிறேன். அதை எடுத்து நம்ம மூத்திரத்தை குடிச்ச மாதிரி லவக்கு குடிச்சு போடுறோம். ஆமாம், இந்த மகாராஷ்டிராவில் என்ன நினச்சி தெரியுமா? இந்த பானிபூரி வைக்கிறவன் பக்கத்தில் ரசத்தண்ணின்னு ஒன்று இருக்கும், அந்த தண்ணி பத்தலைங்கிறக்காண்டி அவன் ஒன்றுக்கு சிறுநீரை கழித்து அந்த டப்பாவில் ஊற்றிட்டு அதையும் குடிச்சிட்டு தான் போயிருக்காங்க. அதில் விஷமான சாப்பாடு இந்த சாப்பாடுகள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க வட மாநிலத்துக்காரங்க, தமிழ்நாட்டில் குழந்தைகளை கடத்தினாங்க. அழகர் கோவில் பக்கத்தில் கல்லந்திரியில் ஒரு 9 வயசு பிள்ளை கடத்தி ஒரு 11 பேர் சேர்ந்து கெடுத்து ஒன்றும் இல்லாமல் மூட்டை கட்டி சாக்கடையில் போயிட்டாங்க. அதனால் அந்த தாய்மார்கள்லாம் உங்கள் வயசு பிள்ளைகள் இருந்துச்சுன்னா குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது விளையாட அனுப்பும்போதும் கொஞ்சம் கவனமாக அனுப்புங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறம் அப்பா போச்சு அம்மா போச்சு முடியாது. இது எல்லா கிராமத்திலையும் சொல்கிறது, நம்ம உழவரணி பட்டியலையும் சொல்கிறேன். எனது 2வது டிப்ஸு. நன்றி கிடந்த வணக்கம். ஆமாம், கைத்தட்டி அன்பர்களுக்கு நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான விஷயம் சாப்பாடு வகைகள். இப்போ போட்டாங்க சாப்பாடு எங்கே உட்காந்துருக்கீங்க? அருமையான சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நடிகர்களுக்கு எல்லா ஊர்லேயும் பிராய்லர் கோழி தான் போடுவாங்க. வேணும் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னாங்க. சாப்பாடுகளை சைவ சாப்பாடு சாப்பிடுங்க, அசைவத்தில் சாப்பிட்டீங்கன்னா இந்த மீன் நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. எக்கார்த்து சூழ்நிலையும் பிராய்லர் கோழியை சாப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா? முந்தானத்தை பார்த்தீங்களா, செல்லை பார்த்தேன், இவ்வளோண்டு கோழியை இவ்வளோ ஒரு ஊசியை போட்டு கோழியை இத்தனை தட்டி ஆக்கிறேன். இந்த கோழியை சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்காது. என்ன காரணம்னா நேராக கர்ப்பப்பையை தான் போய் தாக்கும். 2வது, அந்த காலத்தில் 13 வயசில் பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சுங்க. இப்போ போய் பாருங்கள் 8 வயசு 7 வயசில் வயசுக்கு வர காரணம் இந்த நீங்கள் சிக்கனை சாப்பிட்றதுனால தான். தயவுசெய்து சிக்கனை சாப்பிடாதீங்க, அது உயிருக்கு பெரிய கெடான விஷயம். இது நான் சொல்கிற 3வது விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் யாராச்சும் சரக்கு அடிக்க வந்தீங்கன்னா இம்மிடியட்லேயே சரக்கை நிப்பாட்டிடுங்க. என்ன காரணம்னா நானும் சரக்கு சாப்பிட்டுருந்தேன், இன்றைக்கெல்லாம் சரக்கு நிப்பாட்டிட்டேன். அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ சரியில்லாத சரக்கு. ஏன்னா ஒரு கோட்டரை குடிக்கிறாங்க, 1 மணி நேரத்தில் போதை இறங்கிடுது. 2வது, நாய்க்கு வேறுத்த மாதிரி வேர்க்குது. என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கி சரக்கில் குடும்ப கட்டுப்பாடு மாத்திரை கலக்குறாங்க, மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறக்காண்டி. இந்த பெரிய மனுஷனாக சரக்கு சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. இந்த இளவட்ட பள்ளிக்கு தண்ணி அடிச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் 100க்கு 100 கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காது. ஏன்? விந்து அணுக்கள் எல்லாமே குறைஞ்சி வருமா? இது உண்மையான விஷயம். அப்படி உயிர் சரக்கை சாப்பிட்டு திடீர்னு எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அதனால் தண்ணியை நிப்பாட்டிடுங்க, உங்கள் வீட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. இது ஒரு 4வது விஷயம். அதே மாதிரி பார்த்தோன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட படிச்சிருக்கீங்களாடா? படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? தமிழ்நாட்டோட தலைநகர் எந்த ஊரா? சென்னை. சூப்பரா. தமிழ்நாட்டு தலைநகரம் சென்னை. நேற்று மெட்ராஸுக்கு போயிருந்தேன் பிச்சை எடுக்க, எங்கள் அக்கா வீட்டுக்கு. கோயம்பேடு அப்படியே நிற்கிறேன், அந்த வாரத்தை அப்பான்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நின்று ஒரு ஆட்டோக்கார்ட்ட அட்ரஸ் கேட்டேன், அண்ணே சைதாப்பேட்டைக்கு எப்படி போகணும்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சைதாப்பேட்டைக்கு ஓத்தா லெஃப்ட்டில் போய் ஓத்தா ரைட்டில் போ. ஆடாங்க உம்மால என்னடா அட்ரஸ் தானடா கேட்டேன், என்ன எதுக்குடா ஓத்தவங்கம்மான்னு வைக்கிறீங்க?
அப்படின்னு கேட்டால் மெட்ராஸில் எதுக்கு எடுத்தாலும் கோத்தாவமான்னு தான் சொல்லுவாங்களாம். இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறேன், அவன் சொல்கிறான் கோத்தா அந்தாண்ட போய் கோத்தா இந்தாண்ட வந்துட்டான். இது சரிபட்டு வராது, மதுரைக்கு வந்துட்டேன். இப்போ மதுரையோட பெருமை என்ன? மதுரை மீனாட்சி அம்மன். இப்போ தான் திருக்கல்யாணம் முடிஞ்சு சித்திரை திருவிழா முடிஞ்சிருச்சு. இந்த மதுரைக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. என்ன பேர்? தூங்கா நகரம். ஏன் இப்போ மதுரைக்கு பேர் வந்துச்சு? இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், தோரங்குறிச்சியில் பாருங்கள், புழுதிப்பட்டியில் பாருங்கள், 10 மணி கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. மதுரையில் போய் பாருங்கள், 24 மணி நேரம் கடைகள் இருக்கும், 24 மணி நேரம் ஹோட்டல்கள் இருக்கும், 24 மணி நேரம் ஆளுகள் நடமாட்டம் இருக்கும், 24 மணி நேரம் டீ கடை இருக்கும். அதுக்கு தான் மதுரையில் பேர் தூங்கா நகரம். இந்த மதுரையில் பெரிய மனுஷனை கூட நம்பலாமாப்ல, இந்த சின்ன பள்ளியில் மட்டும் நம்பக்கூடாது. முந்தா நேரத்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுக்கு தாங்கலை. ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு, ஏண்டா தம்பி ஒன்றுக்கு இருக்கிற இடம் எங்கடா இருக்குன்றேன். அவன் ஜிப்பை கல்லுக்கிட்டு இதாண்டா ஒன்றுக்கு இதை காமிக்கிறேன். உள்ளே பார்க்குறேன் பச்சை மிளகா மாதிரி முட்டோனா கிடக்கு. இதை காமிச்சதுக்காண்டி அவங்க அப்பா அவனை அடின்னு அடிக்கிறாரு. அடிக்கும் போது உங்கள் அப்பா கோவத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, டேய் ரொம்ப சேட்டை பண்ண ஒரு அடியில் மெட்ராஸில் போய் விழுந்துருவேன்னு சொல்ல ஊடால ஒருத்தர் வந்து என்னை மெதுவாக அடித்து திருச்சியில் தள்ளி விட்டுருங்க. எப்படி நோகாமல் நொங்கு சாப்பிடலான்னு பார்க்குறேன். இப்படிதான் பாரு சரவணா, ஹோட்டலில் சாப்பிட முடியல. எப்பயே சித்தப்பா என்ன சாப்பிடுவேன், இட்லி தோசை தான் சாப்பிடுவேன். நேற்று பொங்கல் சாப்பிடலான்னு ஆசை. கடையில் உட்காந்து அண்ணே ஒரு பொங்கல் கொண்டு வாங்க அப்படி சொல்ல 10 நிமிஷம் ஆச்சு பொங்கல் வரல. நான் கோவத்தில் கத்துறேன், யோ பொங்கல் எப்பயா வரும் அப்படின்றேன். அதுக்கு அங்கிருந்து அவன் சொல்றேன், அண்ணே பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி வருன்றேன். ஒரு கேள்வி, ஏண்டா சாப்பிட்ற பொங்கலை சொன்னா தை பொங்கல் சொல்லிட்டு இருக்காங்க. சங்குமானே சேனஞ்சப்பி. அதனால இல்லாம அமைதி காத்து இந்த நாடத்தை நீங்க எப்படி பாக்குறோம்னா, சிவகங்கை மாவட்டம் உலகூரணிப்பட்டி அருள்மிகு சரி சின்னம்மாள் சரி செங்கலாய் கருப்பர் மற்றும் சுண்ணாம்பு கருப்பர் கோவில் மகா கும்பாச விழா முன்னிட்டு இந்த மண்ணின் நாயனமாகிய பாசமிகு இருப்பிடம் செட்டிக்குறிச்சியாக இருந்தாலும் உலகூரணிப்பட்டியை சேர்ந்த எனது உடன்புறா சகோதரமாகிய பி முருகேசன் அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதிமுக நடைபெற காத்துக்கொண்டார். சென்றிடமெல்லாம் தலக்கிற மானியமத்தை வெற்றி கூட்டி நடைபெறும் நாடக விராஜா, நாடக கலைமகன், நாடக விடிவெளிமாகிய மறைந்த மாமேதை டி.ஆர். மகாலிங்கம் அவர்களின் கொள்ளு பேரனுமாகிய பாசமுக மதிப்புக்குரிய வில்வ செல்வ கணபதி அவர்கள் நாடகத்தில் வேலன் வேடன் மிருத்தனாங்கடி கேட்காது கொண்டு பாட வந்த வண்ணம்பாடி இன்னிச மாமகில் வசன பேரரசி இசக்குழுமாகிய கவிக்குழுமாகிய திரைப்பட குழுமாகிய நம்ம அத்தாட்சிமாகிய வாசமுக கொல்லக்குடியை சேர்ந்த ராதாசிரி அவர்கள் நாடகத்தை ஸ்ரீ வள்ளி நாயகாண்டி கேட்காது கொண்டு இருக்கு. பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லி வரும் வசனவாக்கு சாதுரித்த மன்னன் பாசமுக மதுரையை சேர்ந்த தம்பி செந்தில் குமரன் அவர்கள் நாடகத்தில் கலகப்பிரியராக கேட்காது கொண்டிருக்கார். அருமையான ஏற்பாடு. ஹார்மோனிய கிளரிசுமாகிய அண்ணன் லட்சுமி அண்ணலட்சுமிபுரத்தை சேர்ந்த பாசமுக டி. திருமுருகன் அவர்கள் நாடகத்தில் ஹார்மோனியன் பெண்பார். ஹலோ ஹலோ ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு, சிலர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா கல்லு, மாண்டவனும் குடிச்சவனும் ஒண்ணு, சிலர் மண்டையிலே ஏறலையே என்ன. அட ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு, சிலர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா கல்லு. ஒரு கைத்தட்டி தட்டிங்க நல்லா இருக்கும். ஏன்னா திருமுருகன் பார்த்தீங்கன்னா பாடல்கள் பார்த்தீங்கன்னா பழைய பாடலும் சரி நடுத்தரமான பாடலும் சரி அதிகமாக நல்லா பாடுவார். ஏன்னா கிராமத்தில் வந்து பழைய பாடல்களும் நடுத்தரமான பாடல் தான் நல்லா விரும்பி கேட்பீங்க. ஏன்னா நடுத்தரமாக பழைய பாடல் பார்த்தீங்கன்னா டி.எம். சவுந்தரராஜன்லேருந்து எல்லாருமே பாடியிருக்காங்க. ஆனால் நடுத்தரமான பாடலுக்கு அதிகமாக இசையமைச்சது உங்களுக்கு தெரியும், மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா. ஏன்னா இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்னென்ன உங்கள்கிட்ட கேட்குறேன். இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்ன? சூப்பர் தலைவரே. அன்னக்கிளியாக இருந்தாலும் அவர் பாடல் 1970 அன்னக்கிளி முதல் படம். ஆனால் கீதாஞ்சலி என்ற திரைப்படத்திலிருந்து காதல் காவிய பாடல் எப்படி பாட்டிருக்காரு தெரியுமா? எக்கோ போடுங்க பாடமா மட்டும். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், இங்கு கண்ணீர் விட வேண்டாம், உன்னையே என்னையே வாழ்கிறேன், உன்னையே என்னையே வாழ்கிறேன். ஒரு ஜீவன்
பிறந்த நாள் என் வாழ்வில் பிறந்த நாள் இன்னும் என்னோ கேட்கும் சந்தேகமா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழ வேண்டாம் லலலலலலலா கண்ணீர் விட வேண்டாம் லலலலலா உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் லலலலா 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 கைத்தட்டிய பாசமக நாடக அமைப்பாளர் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் தம்பிகளுக்கும் நன்றி நன்றி வணக்கம். கோடரி குமரன் மாங்கிய கோடரி குமரன் மாங்கிய விருதக சக்கரவர்த்தி மதுரை சேர்ந்த மாமா டிவி ஜெயம் அவர்களின் சிசினமாகிய கேபி பொன்னுமணி அவர்கள் நடத்த மிருதங்கம் டோலக்கு தொப்பி தபேலா
கட்டி சூப்பரா வாசிக்கிறார். ஜோரா ஒரு கை தட்டான்னா உயிரை கொடுத்து வாசிக்கிறது என்ன மிருதங்கம் சாதாரண விஷயமா? ஆமா. அதே மாதிரி பலவாத்தி மூலமாகிய ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தியும் நாடகத்தில் பின்னணி பாடகருமாகிய பசமகு என்ன பாடுறதுக்கு நாம சுதியோட வாசிக்கிறேன், சுதியோட அவனை பாட தெரியாதா? மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அன்பு மனுமாகிய MM சரவணகுமார் அவர்கள் நாடகத்தில் ஆல்ரவுண்ட் அண்ட் கீழ் ரவுண்டு. மிருதங்கம் ஆல்ரவுண்டு நொறுக்குறாங்களே அப்படி வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து. அதே மாதிரி பாசமுக்கு அன்பு மானுமாகிய சரவணகுமார் அவர்களுக்கு காயம்மல் சாமி துணை அம்மன் செட்டுக்குறிச்சி பில்டிங் கான்ட்ராக்டர் எஸ் ரவி மற்றும் வர்மன் அம்மன் செட்டுக்குறிச்சி மளிகை ஸ்டோரை சேர்ந்த மீனாட்சி அக்கா கடை அன்பளிப்பாக 50 ரூபாய் கொடுத்து ஆல்ரவுண்டுக்காரர் எந்த ஊர்லேயும் பாட சொல்ல மாட்டாங்க. இந்த ஊரில் ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. அதாவது மகன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார் கேட்டுக்கூடிய. அம்மன் கோயில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணமுள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. அம்மன் கோயில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு நாணமுள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. என்னுடைய கற்பனையில்
நல்ல சுதியோடு அவன் யானஸ்த மகன். அவங்க அப்பா பெரிய பாபுன்னு, அவங்க அண்ணன் ஒரு ஆல்ரவுண்டு, அவர் ஒரு ஆல்ரவுண்டு. இன்றைக்கி வந்து மதுரையில் ரன்னிங் ஸ்டாரில் ஆல்ரவுண்டில் ஒரு தம்பி, அவருக்கு ஜோரம் ஒரு அருமையான ஒரு கைத்தட்டு. நன்றி நன்றி வணக்கம். அவருக்கு மகன் அவர்களுக்கு 51 அன்பில் பிரித்து இருக்கார்கள். நன்றி வணக்கம். அதாவது இந்த மேடையில் பப்புனா நடிக்கிற அன்பு மதிப்புக்குரிய அன்பு சித்தப்பா சின்னராஜா அவர்கள் பப்புனுக்கு முன்னால் ஆல்ரவுண்டு. அவங்களையெல்லாம் பார்த்து தான் நான் ஆல்ரவுண்டு வாசிக்க ஆசைப்பட்டு பழகினேன். 10 சரவணை சேர்ந்தது தான் ஒரு சின்னராஜா. அந்த அளவுக்கு வாசிப்பார். அவருக்கு ஏதோ திடீர்னு பப்புன் மேலே ஆசை, திடீர்னு நடிக்க போயிட்டார். அவர்களுக்கு அன்பில் பிடித்த அன்புலகம் நன்றி வணக்கம். மருதமட்டியை சேர்ந்த பழனி அவர்கள் எனக்கு 51 அன்பில் பிடித்தார்கள். அவர் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் பாடல் பாட சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, திரைப்பட கழகத்தில் உண்மையான ஹீரோ யாருன்னா விஜயகாந்த் மட்டும்தான். அவரை மாதிரி எதுக்குமே பயப்படாதனால்னா விஜயகாந்த் மட்டும்தான், கேப்டன் விஜயகாந்த் தான். ஐயா மறைந்தாலும் அவர் பாடலை சிறிது நேரம் கழித்து பாடுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். நாடகத்துக்கு தேவையான தாளம் ஏற்பாடு எந்த புதிய கலைப்பில் மபிகிற கருவனூரை சேர்ந்த அருண்குமார் அவர்கள் நாடகத்தில் தாளம். சரியா சம்பளம் பத்தல, சரியா எப்படி அடிக்கிற மாதிரி புதிய கலைப்பைய உப்புராஜா சினி கம்பெனி இருப்பிடம் திருவாதூர். சாப்பாடு அருமையான ஏற்பாடு. நாடகத்து முக்கியம் மைக் செட்டு தான். அது இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். அருமையான முறையில் இவ்வளோ பெரிய பொட்டலில் மைக் செட்டு சாதாரண விஷயம் கிடையாது. தென்றல் வந்து எண்ணெய் தோடு. தென்றல் சவுண்ட் சர்வீஸ் தானே, எக்கோ போடுங்க. மைபுரிய தென்றல் அடியோஸ் முடிச்சு நான் பாடுவோம். சொரிப்பாறைப்பட்டி தென்றல். சின்ன விஷயம்னே, நல்லா மைக் செட் போட்டிருக்கீங்க. நாடகம் என்ன யாரு நாடகம் என்ன நாடகம் இது? என்ன நாடகம்? சிரிக்கிற என்ன நாடகத்துக்கு மைக் செட் போட்டிருக்கீங்க? வள்ளி திருமணம். வள்ளி திருமணம் யாரோட கதை? முருகனோட கதை. அப்போ இந்த பாட்டெலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு முருகன் பாடல் பாட வேணாமா? அந்த பாடலை நம்ம மைக் செட்டுக்காண்டி நான் பாருங்க 2 வைங்க. அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னையானு தினமும் பாட வேண்டுமேலவா, வெள்ளிமணி பாடலே மர வேண்டும் வர வேண்டும் முருகையா, முருகா 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 அப்படின்னு ஒரு சாமி பாட்டு முருகன் பாடலாம் பாடல. ஆனால் எங்கள் ஊரில் நல்ல மைக் செட்டு பேர் பிடிச்சபடு. தென்றல் வந்து எண்ணெய் தோடு, ஆக பக்கம் வந்து முத்தம் வீடு. தென்றல் வந்து எண்ணெய் தோடு, ஆக பக்கம் வந்து முத்தம் வீடு. இரவே போய்விடு, பகலே மாய்கொடு. அப்படின்ற மாதிரி தென்றல் மைக் செட்டுக்கு நன்றி நன்றி வணக்கம். எங்களை தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் நாடக நடிகர்கள் சங்கத்தில் வந்தால் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ பார்க்கணும் தேவையில்லை, செல் எடுத்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பேரை போட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்களை உருவாக்கிய யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கும் கே ராஜா எஸ்எம்ஆர் யூடியூப் அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். ஆடல் அரசி, அப்படியே சுந்தரி, காமிக்கிற அரசி, எதையா கட்டு வேலை பாரியா. அங்கே ஒரு பட்டம், அங்கே கிண்ணி மபிகிரிய மதுரை சேர்ந்த சத்யபிரியா அவர்கள் நாடகத்தில் டான்ஸ் அண்ட் காமிக். 5 ரூபாய்க்கு மணி மாலை உங்களுக்கு பொருத்த மணி 5 ரூபாய்க்கு மணி மேகல உங்களுக்கு பொருத்த மணி. அடியம்மூர் மீனாட்சி பார்த்தாலும் கண்ணுக்கு வருத்த மணி. நாளவட்டியிலே கண்ணாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா. அவ அத்த அவ கத்த இவன் குத்த இவன் குத்த இவன் குத்த. சூப்பர். பொதுமக்களும் வருக வருக அழைக்கின்றோம். இப்படிக்கு உலகூரணிப்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் விநாயகா பாய்ஸ் காவல் பணியை மிக பொறுப்போடு கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் கொஞ்சம் கெயின் ஏற்றுக்கு. இந்த மைக்கை சென்ட்ரு மைக்கு மட்டும் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. தமிழ்நாடு அதே மாதிரி பெட்டிக்கார் வாய்ஸ் மைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள்.
தமிழ்நாடு நாடக நடி சகத்தி சார்பாக நடிக்கிறது வணக்கம். புகழப்பட்ட நடிகளை கொண்டு நாடக அமைப்பாளருமாகிய பாசமகு அவர் இருப்பிடம், அதாவது எப்படி சொல்கிறேன்னா இருப்பிடம் செட்டு குறிச்சியாக இருந்தாலும் இந்த மண்ணின் நாயகமாகிய பாசமகு உயர்திரு அண்ணன் SP முருகேசன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. எந்த நாளும்னாலும் அவர்கிட்ட கொடுங்க. சிறந்த முறையில் நல்ல நடிகளை போட்டு நாடகத்தை நடத்தி தெரிவித்து கொண்டு எல்லா பேரும் சொல்லியாச்சு. என் பேர் சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். ஏன்னா அந்த பக்கம் புழுதிப்பட்டி பக்கம் நிறைய நாடகம். அதை பிரான்பட்டியில் தொடர்ந்து 6-7 வருஷம். அதே மாதிரி டேய் அமைதியாக இருக்கடா. மருதம்பட்டி எல்லா கிராமத்துக்கு வந்தாலும் மதுரையை சேர்ந்த, ஏன்னா எங்கள் அம்மாவை பழைய ஆளுகளுக்கு தெரியும், அவங்க இறந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேரை சொல்கிறேன். சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகை மதுரை சேர்ந்த S.A. ரத்னாமணி ஆறுமுகம் அவர்களின் மகனுமாகிய உங்கள் S.A. சின்னராஜா பபுனி காமிக்கு நான் தான் நடைபெற்ற நாடகத்தில் மைக் எடுத்து வச்சுக்கேன். நாடகத்தில் ஆடும்போதோ பாடும்போது எது குறை இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தை எப்படி தப்பு செஞ்சா எப்படி கம்மாக்கிரமம் கூட்டிகிட்டு போய் கழுத்தில் எடுக்கிட்டு மிதிக்கிறீங்களோ அதே போல் அடிச்சிடாம நாடகம் நடைபெற உங்கள் அன்பு ஆசையை தெரிவித்துக் கொண்டு 4:30 எப்படி சொல்ல தெரியுமா? ஹலோ 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 ஆசை 100 வகை பால் வெண்ணூறு சுவைப்பா. ஆசை 100 வகை பால் வெண்ணூறு சுவைப்பா. போதும் போதும் மன போதை சென்று வரமா. தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனப்போ கொண்டாடலாம் மனப்போ கொண்டாடலாம். ஆசை 100 வகை பால் ஒரே மாதிரி ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊற்றி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாயம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாயம் சும்மா. இயரும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறும் ஊற்றி வளர்த்து அம்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா.
ஆத்தானி இல்லையினா ஆதரிக்க யார் இருக்கா? புதுச்சேலை வாங்கி உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று இப்பத்தான் புரிஞ்சது. நான் கஷ்டப்படும் காலத்தில கலகலன்னு சிரிச்சே, நான் கஷ்டப்படும் காலத்தில கலகலன்னு சிரிச்சே. கண்டாங்கி சேலையில ஏன் கண்ணீரே தொடச்சே, உன் கண்டாங்கி சேலையில ஏன் கண்ணீரே தொடச்சே. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்டு பூமி பூமி உன்னை தாங்கி கொண்டு சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊற்றி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மாவோ, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. ஆக்காட்டி விரல கூடிச்சு அங்கென்னா சொல்லி கொடுத்த, அன்றாடம் கூல கூடிச்சு நெல்லு சோறு ஒங்கி கொடுத்த. ஆக்காட்டி விரல கூடிச்சு அங்கென்னா சொல்லி கொடுத்த, அன்றாடம் கூல கூடிச்சு நெல்லு சோறு ஒங்கி கொடுத்த. களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த, சிறுவாடு சேர்த்து வச்சு சில தொண்ணு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம் காணல நாங்கவே பாதறி நிப்ப. அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கவே பாதறி நிப்ப. காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்ப. என் புள்ள கலெக்டர்னு எட்டு ஊரு சொல்லி வச்ச, தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச. உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா, உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா. ஓம் காலடி மண்ணுக்கு முன்னால திருநெரும் சும்மா, ஓம் காலடி மண்ணுக்கு முன்னால திருநெரும் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமான
பாவி மகன் சும்மா உனக்கு பாடு ஊத்த வந்திருக்கேன். இந்த பாவி மகன் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊற்றி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆதாயம் சும்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆதாயம் சும்மா ஆராரிரோ 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 ராரிராரிரோ ஆராரிரோ ராரிராரிரோ ஆராரிரோ ராரிராரிரோ. மங்கி மங்கியா அதை வேற யாகப்படுத்த நீ வீட்டு போடா டே நீ வீட்டு போடா பொண்டாட்டிட்டு அடி வாங்குற வீட்டு போடா போடா வீட்டு போடா ஹலோ ஹலோ எங்களுக்கு நல்லா இருக்கு ஆ? எது என்னதுடா மாமியால போயிட்டு பாரு வெட்டிக்காரன் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு பாரு என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பாரு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் மருமையனே நல்லா இருக்கியா அப்போ அப்பதான் இன்னொரு பொண்ணு கொடுப்பீங்கன்னு நினைச்சு சொல்றேன் அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரர ஏத்தவா ஆல்ரவுண்டுக்காரர நீங்க எப்படி இருக்கீங்க இதை விட்ட வேற வழி இல்ல ஆமா நல்லா இருக்கீங்களா அப்போ சரி நல்லது நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கீங்களா மருமனே இந்த பையன் பேர் என்ன அருண் அருணாசலம் ஆலக்கார மருமனே வணக்கம் மருமனே கிட்ட போய் கும்பிடுறா மாமியார் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்கல்ல நல்லா இருக்கு இருக்கையிலே இருக்கு அதுக்கு இருக்கு இல்ல மைசெட்டுக்கார போடுற பையனுக்கு கிறுக்கு வருது போல அதனாலதான் அப்பப்ப ஏத்த இறக்கமா இருக்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு திரியுதே பாக்குறாரு எத இதம்மா வாலிமா வெட்டிக்காரரு பேச்சுவார்த்தை சரியில்லை மருமேன 2 மருமையும் உட்கார்ந்து இருக்கிறீங்க சூதாரணமா வச்சுக்கங்க சரி ஆரம்பிச்சிருமா அவங்க உங்க ஜாமான புடிங்க ரொம்ப தூக்காதீங்க அப்புறம் உள்ள போய் உட்காந்துக்குவேன் அப்போ உங்களுக்குன்னு மிருதங்க இருக்குல்ல எங்க மருமையனுக்குன்னு ஆல்ரவுண்ட் இருக்குல்ல எங்க மாமாவுக்குன்னு பெட்டி இருக்குல்ல அதை வாசிச்சா தானே நான் அத்தை ஆட முடியும் எங்களுக்காவது தோல் அவன் பாரு இரும்பு அடிச்சுக்கிட்டு தெரியா சரி பிடிங்க மருமன விளையாட்டு இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்குன்னு மதுரை பேரை காப்பாத்துருவோம்ல அப்படி ஆளுக தானே வந்திருக்க பத்தியா இதுலயும் முண்ட உருப்படியா வரல பசமுல்ல பாண்டி பசமுல்ல பாண்டியரே பத்திட்டு பவனரே நாடே நாடே
ஹலோ 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 வந்துருச்சு 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 கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தங்கையில கொடுத்து கொடுத்து கொழுந்து வத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தங்கையில கொடுத்து கொடுத்து வளர 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 தானே வழியும் பார்த்து போங்க புதுக்க புதுக்க புதுக்கிறாம வழியும் பார்த்து போங்க அடுக்க போய் பார்த்ததாரு படிக்கைகளை கேட்டேன் மாமியாடா என்ன என்னோட காதலியே என்னோட காதலியே ஓடு தரனானே தானானே ஓடு தரனானே தானானே ஆடு ஓடா ஆடு தூக்கி ஆடு
கரெக்டா இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கேன். எஸ் கரெக்டா இருக்குமா? என்ன ஆசை மன்னவர் என்னோட காதலியே இந்தா, ஏய் இந்தா, ஏய் இந்தா, ஏய் இந்தா, ஏய் இந்தா. ஓடு தரனானே தானானே, ஓடு தரனானே தானானே. தூக்கி ஓட். எனக்கு இது வேணும். தரமாட்டேன். பேசுற பாச்சு கொஞ்சம் உண்டன வையனே. நெஞ்செல்லாம் வலிக்குதுல்ல. நெஞ்செல்லாம் என்னது சுத்தமா குறைச்சிட்டாரு. ஐயோ ஐயோ கடவுளே பெருமாளே, எனக்கு இது வேணும். கொடுக்க முடியாது. மருமேன எனக்கு இது வேணும். மருமேன அத்தைக்கு அந்த செல்லு வேணுமா? அதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த நீ அதானே தன்னனானே 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 தன்னானே தானனானே நன்னனானே கோவக்கார மச்சானு பிள்ளை என் மச்சான கொடுமை செய்ய மச்சானு பிள்ளை தண்ணி போட்டு வந்தது பிள்ளை என் மச்சான தாறுமாற நடந்தது பிள்ளை ஒரு பேசிடுவா சிரிச்சிடுவா பேசிடுவா சிரிச்சிடுவா தங்கமேனு கூப்பிடுவா கோவக்கார அப்படி கோவக்கார மச்சான் இல்ல, என் மச்சான் கொடுமை செய்ய மச்சான் இல்ல. தன்னானே தானனானே நன்னனானே அப்படி தன்னனானே தானே 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 தானே. ஓரா டா டா. ஆமா. பார்க்கவே தலை மாத்தணும் பார்வதியா பார்க்கணும் நாளைக்கிழமை பார்க்கணும். பார்க்கவே தலை மாத்தணும் பார்வதியா பார்க்கணும் பார்க்கறதுக்கு போடணும் நாலு கிழமை பேசணும். அடி ஏண்டி புள்ள ஏண்டி உள்ள அடி ஏண்டி புள்ள உனக்கு சம்மதமா நான் கூட வந்த ஊரு நமக்கு சோடி பொருத்தமா இந்த மாமனுக்கு எடுத்து கூறமா மனசுக்குள்ள மாமனுக்கு ஐய சொல்லமா அப்படி பார்க்க வெத்தல காத்தணும் பார்வதிய பார்க்கணும். ஓட் டா. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் பாண்டியரி சொற்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பாண்டியரி சொற்கருடன் பாசம் வச்ச ராசாத்தி. பாண்டியர் சொக்கத்தில பாச வச்ச ராசாத்தி ஒரு ஊரோர ஊருக்குள்ள 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 வாராண்டி தேருக்குள்ள தெருக்குள்ள தெருக்குள்ள ஊரோர ஊருக்குள்ள 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 வாராண்டி தேருக்குள்ள தெருக்குள்ள தெருக்குள்ள ஒன்னாட்ட சரவணகுமாரி யாரு பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி. பாண்டியர் சொக்கத்தில பாச வச்ச ராசாத்தி பாசம் வச்ச ராசாத்தி. ஓட் டா. வணக்கம். நன்றி. லலா 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 ஸ்டைலு ஸ்டைலு தான் நீ சூப்பர் ஸ்டைலு தான் ஸ்டைலுக்கு ஏத்த மைன நானு தான் பிகரு பிகரு தான் நீ சூப்பர் பிகரு தான் பிகருக்கு ஏத்த மைன நானு தான் இடச்சு 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 என்ன லட்சுமி கிச்சு 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 என்ன கிச்சுமி 7 மணிக்கு மேல நீயும் யோக லட்சுமி. யோகலட்சுமியா?
அது அவங்க வந்து எனக்கு அக்கா வேணும். இப்படி ஒரு நான் வாடகை வைக்கிறது உங்களுக்கு கேட்கிறதா? என்னத்தான் பண்றது? அந்த பையன் திருவி இப்படி ஒரு பொழப்பெல்லாம் தேவையா? அந்த பையனுதான் திருவியும் பாக்குது. என்ன பண்ண சொல்ற? இந்த பொழப்புக்கு தம்பி தம்பி இந்த பொழப்புக்கு புழுதிப்பட்டி 3 ரோட்ல உட்காந்து ஒரு 4 பேர்த்த புடிச்சு அது நாங்க 4 பேர்தையா மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிருவோம். அத மட்டுமா? அதோட சேனமே தெரிக்காது, போய் கறிக்கிறோம். முறுக்கு வித்தனாலும் பிடிச்சிருக்கலாம். யாரா இருக்கும்? சினிமா நடிகை ரம்பாவா இருக்குமோ? ரம்பானா கும்பா பெருசா இருக்கு, நல்ல குத்து சட்டி சைஸ்ல இருக்கு. ஏய் குண்டி குக்கர குண்டியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல புசு புசுன்னு காத்து வரும் பாரு. எனக்கு அத்தை ஒருவேளை சர்வ சட்டி மாதிரிக்கா இருக்கு. ஒருவேளை ஆதிபரா சக்தியா இருக்குமா? ஆதிபரா சக்தினா கையில சூலாயுதம் இருக்கு. ஆமா, ஆயுதத்தை காணா, ஆயுத கிடங்கே உள்ளதா பாருங்க. மதுரை மீனாட்சியா இருந்தா கையில கிளி இருக்கு. ஆமா, இன்னும் கிளியலையே. ஏய் என்னமா கிளியாம இருக்கு? ஏய் சரவணா, துணி புழு துணி. என்ன துணி? ஏய் நீ அசிங்கம் பேசுவியா நாடக உலகத்துல? பெட்டிக்கார மேல சத்தியமா நான் பேச மாட்டேன். நீ நாடக உலகத்துல அசிங்கம் எப்பவுமே பேச மாட்டேன். தமிழ்நாட்டுல நான் பேசனது இல்ல. சுட்டு போட்டாலும் சேனத்தை அறுத்தாலும் பேச மாட்டேன். அசிங்கம் வர சேனத்தை அறுத்தா நீ இருக்க மாட்டியே. இப்ப கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. மஞ்சனா மஞ்சள் துணி, கருப்புனா கருப்பு துணி, பச்சனா பச்சை துணி, வெள்ளனா வெள்ளை துணி, புளுனா புளு துணி. ஏய் புளு கலர் துணி, புளு கலர் துணி, ஊதா ஊதா கலர் ரிப்பன், உனக்கு நானே அப்பன். சரி நம்மளுக்கு என்ன 1000 செலவழிச்சாலும் சரி, அண்ணா குடியா இருந்தாலும் சரி. ஆனா அந்த பிள்ளைக்கு நட்டைய பார்த்தா, ஒட்டைய பார்த்தா, எடைய பார்த்தா, தொடைய பார்த்தா, வடைய பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, ராசகுமாரே. அவன் நடையா, அவன் எடையா, அவன் தொடையா, தடுக்கு தடுக்கு குலுக்கு 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 குலுக்கு. நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி, பள்ளிக்கூடத்தில நாங்க படுத்த பிஞ்சுகளா, ஒன்ன பார்த்ததுல லேசா ஒத்தி நெஞ்சுகளா, ஆரணி சந்தையில தினமும் அல்வா கொடுத்தவரா, ஒட்ட பாலத்தில் ஒரு பிடிதா, கையில் புகையாட்ட விட்ட மடி, நடுசரக்கு நச்சு இது இருக்கு, முட்டை வந்து முட்டை வந்தா கிண்ணு தாயே. தனனனா 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 டாக்குரு டாக்குரு. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, உனக்கு எனக்கு இருக்கு இங்க இல்லாத கணக்கு வணக்கு. போட 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 புண்ணாக்கு. மாடி என் பொண்டாட்டி நீதானே, வந்தே ஓ புருஷனு நான் தானே. பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி, பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி, நீ போகாத இடம் போனா வசகரி சிரிப்பா பத்தியா பூதிக்கறி போல. சரி ஹலோ மேடம். ஹலோ சார், உங்களை தான் ஹாய் ஹாய். போயிட்டு வந்துட்டேன். நான் அப்பதே போயிட்டு வந்துட்டேன். நாங்க போயிட்டு வந்துட்டோம். நாங்க தான் முத போனோம். நாங்க தான் முத போனோம். ஏய் தண்ணி தொட்டியே தெரியும் இந்த கேல வந்துட்டேன். ஐயோ அந்த கொடுமையெல்லாம் தெரியுமா? தண்ணி தட்டிய தேடி போய் நாய் விரட்டி அங்க ஒரு அவங்களுக்கு சிரிப்பை பாரு சொல்லலாம். ஏகப்பா பசங்க சின்ன ராசாஸ்தப்பா சேனத்திலே. ஏய் உனக்குலாம் அறிவு இருக்கா? உனக்கு சூடு இருக்கா? உனக்கு கீழ இருக்கா? மேல இருக்கா? படுத்துக்கிட்டு இருக்கா? நட்டமா இருக்கா? ஒர்ச்சாச்சு இருக்கா? ஓரமா இருக்கா? சப்பட்டா இருக்கா? லூசு பைமானே, சேன பைமானே, முட்டா பைமானே, கிறுக்கு பைமானே, இட்லி கேம சக்கரை பைமானே, தோசை தொன்னாத பனங்கார பைமானே, பனியாத்து படுத்துக்கிற பைமானே, பூத்துக்கு ஏந்து குடுத்த வெறும் பைமானே, படுக்க பாயில அள்ளி குடிக்க அகப்பலா பைமானே, அதுக்கு அடிபட்ட பைமானே, கிடமலா பைமானே, பூத்துக்கு ஏந்து குடுத்த பைமானே, ஆராச்சு காத்துக்கிற பைமானே, ஏன் கருப்பு பண்ணியதுக்கு காத்து இருக்கிறத பைமானே, ஏன் வெள்ள வாழைப்பழத்துக்கு 3 நாளா உட்கார்ந்த பைமானே, ஏன் சர்த்தம் போயா தெரியும், சரிதான் பொம்மா மூணா பூனா பைமானே, சர்த்தம் போயா சூனா பானமனே. ஸ்டாப். அப்படின்னா என்ன? சுப்பிரமணி பெத்த பிள்ளைன்னு சொல்ல. நான் என்ன சொன்னேன்? மூணா பூனா முக்கியமான புள்ளியோட பைமானே. நாங்க தானே சுப்பிரமணி பெத்த பிள்ளைன்னு அதிகமா பேசுற. ஓவரா போற. பொம்பளைன்னு பாக்குறேன். ஆம்பளைன்னு பாக்குறேன். என்ன பண்ணுவா? இல்லாட்டி நீ என்ன பண்ணுவ? நாங்க உங்கள தான் பண்ணுவோம். அப்புறம் ஒப்பத்தலைய பண்ணுவாங்க. நான் உங்கள்ட்ட தான் வர முடியும். உங்க பாட்டன்ட்டியா போக முடியும். போமா. சர்த்தம் போயா. போத்தா. சர்த்தம் போங்கல. சர்த்தம் போடிவோ புன்னகை என்ன விலை? உன் இதயம் சொன்ன விலை. இந்த பிள்ளை கிண்ணங்கள் என்ன 50 ரூபா 50 பைசா. ஏய் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து போடின்னு சொல்லுவீங்க. நாங்க சொல்ல மாட்டோமா? சர்த்தம் போட வெண்ண போட வெண்ண போட போட வெண்ண தூமே குடிக்க போட. அதானே
இப்ப யாரை போடான்ற உங்களைத்தான் சொன்னேன். ஆம்பளை போடான்வியா ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பொம்பளை போடு. போடிதான் சொல்லுவேன் நான் ஆம்பளை போடுன்னு சொல்லுவேன். ஆம்பளை 1000 பேசுவேன் பொம்பளை 5000 பேசுவேன். ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது. ஆணிலே பெண் இல்லை பெண் இல்லாம ஆண் இல்லை. சிவனிலே சக்தி இல்லை இல்லாம சிவன் நான் இல்லை. ஒரு ஆண்மகன் நான் ஒரு தமிழ் மகன். பெண் மகள் நான் நான் ஒரு தமிழ் குடிமகன் நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு குண்டன் நான் ஒரு குண்டச்சி. குண்டின்னு சொல்லு ஏன் குண்டின்னு சொல்லணும்? அப்புறம் போடான்றா போடிங்கற. போடின்னு சொல்லுவேன் போடான்னு சொல்லுவேன். போங்கடின்வே போங்கடாம்பே. அப்போ நான் அவனையா போடி வாடி 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 அப்ப உங்களை போட வடா 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 போட. வரச்சலவா எதுக்குப்பா சிவன் சொத்து ஆளுக்கு ஒரு குத்து எதுக்கு? ஆனா குத்துக்கு பார்த்துதேன் ஏ எதுக்குயா? இப்ப நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்க? போடி ஆ. வாடி நான் என்ன என்ன சொன்னேன்? போடா வாடா. அப்படின்னு ஆமா. அப்ப நான் ஸ்டைலா சொன்னா நாங்க ஸ்டைலா. இப்ப பாரு போடி ஏய் உனே தாண்டி வாடி என்ன எல்லாரும் அங்க சிரிக்கிறீங்க உங்கள இல்ல இங்க எங்க நீங்க சொல்லுங்க நாங்கள அப்படி தான் சொல்லுவேன். ரொமான்டிக்கா செக்ஸா சொல்லணும் டேய் போடா. நான் ஆரம்பிக்கிறேன் பண்ணி சொல்லு போடா குனி கத்தக்கூடாது. வாயை தர போடா. போடா வாடா சொல்லு முக்கி சொல்லணும் அப்பதான் அவன் நக்கு வாங்கி சரி சொல்லு அப்ப ரொம்ப பேசிருக்கமா ஓவரா போறீங்க. அடிச்சு ஆப்பாடு தங்கச்சி நான் கூட பிறந்தவ அடிச்சு ஆப்பாடு போட்டு புடிச்சு புட்ட வச்சு போறேன். அடிச்சு உள்ள தள்ளி குத்து விட்டு குத்து கூட போட்டு மூடிட்டு போறேன். கொட்டைக்கு மேல போய் ஏன் கோவிந்தா 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 இங்க போற போட்ல மானாமதுரை ஆத்துக்குள்ள போய் தான் திரும்பி பார்க்கணும். இங்க அடிக்கல ஒப்பனுக்கு பூணு கல்லுக்கிட்டு இங்க போயிடும் அடியில இருக்குன்னா நம்ம ஆத்தாள்கிட்ட குடிச்ச பாலெல்லாம் கீழே குக்கணும். இங்க அடிக்கல ஓத்த விட்டு ஒரு நாளா பொழந்துக்கிட்டு இங்க போயிடும் போற வரல நம்ம அப்பே டவுசர் நாளா கிளியானு. ஓங்கி தலை அடிச்சே தலை வயித்துக்குள்ள போய் கடபடா 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 உள்ளாரு போற போட்ல உன் வயிறு கடமுடா கடமுடா கடமுடாங்கன்னு. அதான் ஒண்ணும் தெரியா பாப்பா ஒரு மணி போட்டாங்களா தாப்பானா அதான் சித்தரக்கலை வெறுவோட்ட போச்சா கத்தால முழு கொத்தோட கொண்டு வந்து. சீலையில சிறுத்த வீட்டுக்கு போனானா சீலையில சிறுத்த வீட்டுக்கு போனானா ஜீச்சு பாயா கட்டிக்கிட்டேன் அருப்பு கோட்டையில உங்க ஆத்தா செருப்பு தைக்கையில அருப்பு கோட்டையில உங்க ஆத்தா செருப்பு தைக்கையில நானு இல்லன்னா உங்க ஆத்தா நாரி போயிடுவாங்க. உங்க ஆத்தா நாரி போயிடுவாங்க. ஐயரு பேரு சுப்பு நான் ஐச தரேன் சப்பு பாளையங்கோட்டையில உங்க அம்மா பருப்பு விற்கையில பாளையங்கோட்டையில உங்க அம்மா பருப்பு விற்கையில நானு இல்லன்னா உங்க பருப்பு எடுத்துவாங்களே உங்க அம்மால பருப்பு எடுத்துவாங்க. நாட்டரச கோட்டை ஆத்தாளுக்கு 4 பக்கமும் ஓட்ட நாய் கட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை கேட்டா கொட்டாம்பட்டி கொடுக்கு உங்கொப்பே விட்டு துபுக்கு சர்த்தம் போய் என்ன தெரியும். வெக்கங்கிட்ட மூலி அக்கம் பக்கம் பார்க்காம சித்த பண்ண போய் என் புருஷன் யார் போனது? அங்க ஒருத்தி அதானே. பம்மாத்து கயிறு பயிருக்கு போனேன் ஆமா. இந்த ஊருக்கு அம்மாக்குள்ள ஒரு விடிய ஒரு காலியை போட்டு ஆச்சு போட்டு விடிய காலை 5 மணிக்கு எதிரிச்சு குளத்துல நீங்க என்ன என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க? ஆனா ஆடுவேன் ஒண்ணா ஓடுவேன் உட்கார்ந்தா உட்காருவேன் படுத்தா படுக்க வாங்கண்ணே. ஏன் வாங்கலையா 600 ஒரு நாளைக்கு 2 வருஷம் சேர்ந்து ஆச்சிருவான் இந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன வேணாலும் பண்ணுவேன். நாங்களே என்ன வேணாலும் பண்ணுவேன். பாத்துருவோமா? பாத்துருவோம். இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜுக்கு லேஜு எல்லாம் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ
கவு நாய் கவனாப்ல அந்த பிள்ளை 2 மண்டை மைக்கு வச்சிருக்கு. என்னப்பா அருண் வாயில கொண்டு வைக்கிற? என்ன ஆட்டம் தெரியுமா? இதான் மயிறு பிடிங்க ஆட்டம். அப்படியா? பத்தியா? காணமே இந்த இங்க ஆத்தாடி இதுல ஐயா புடிச்சுக்கிறாரு. அதானே பாட்டி சார் தரமாட்டியா? இல்ல இங்க என் மருமைன்ற சொன்னேன். சரி உங்க பேரு? சார் என் பேர் தானே சத்யபிரியா. உங்க பேரு? என் பேர் சின்னராஜா. உங்க பேரு? உங்க பேரு? ஓகே. என் பேர் திருமுருகன். இப்ப பார்த்து அம்படி புதியா மாத்திருவோம். உங்க பேரு பொன்னுமணி. உங்க பேரு? அருண்குமார். இப்ப என் பேர் வந்து கடப்பாறை. உங்க பேர் குத்துக்குமார். அவர் பேர் வந்து இருளப்பேன். இவர் எத்தனை தண்டியப்பேன். இவன் சொருகாண்டி, ஒரு உருவாண்டி, பக்கத்துல மயிராண்டி. அதான் தாடி வளர்த்து. ஆமா. காதல் தெரியுமா? காதல்னா எப்படிங்க இருக்கு? தெரியாதா? சத்தியமா சொல்லி தரலையே. இங்கிலீஷ் காதல். அண்ணா எக்கோ பண்ணு. கிட்ட வா. அப்ப இல்ல கிட்ட போனா அந்த காதல் இஸ் பேக் இஸ் கோ பை. நோ. ஐஸ் கோ மை. நோ. ஐஸ் கோ மை. நோ. அப்படியே வச்சுக்க. சரி விட்டு வர. தம்பி காதல் இவருக்கு தெரியுமா? அம்மாவாசை இரவு. சித்தப்பு அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அதெல்லாம் போய் சேர்ந்தாச்சு. பேசாம இரு. ராத்திரி 12 மணி இருக்கும். அண்ணே சின்னராசு அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கனால தானே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அப்படியா? 1 மணிக்கு என்ன தெரியுமா? இந்த 2 நாயை அங்க அடிச்சு பத்தி விடுங்கப்பா. 2 நாயவா? 2 மணிக்கு என்ன தெரியுமா? சரி சரி விடாது. காதல் உன்னை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஆத்தாடி பாவடன் காதல சொல்லிருக்கிறியா? ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட. ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட. குளிக்குது ரோசா நாத்து துண்டம் துண்டம் தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து துண்டம் துண்டம். குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து.
தன்னாதோ வா முன்னே ஆத்தாடி பாவாடே காத்தாடே கூத்தாடே கூத்தாடே மலர் மூட நலுவாதோ நீ சுட்ட நின்னாலே ஜலதோஷம் நீ இங்கு போனாலே பகலே தந்தா இன பூஞ்சோலே பூமேனி நான் பார்க்க கண்ணாடி ஆகாதே ஆனாலும் நீ ரொம்ப தாராளம் காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போலெங்கு கூத்தாட காத்தாட நின்று கூத்தாட குளிக்குது ரோசானது தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து உழைக்குது ரோசானா தண்ணி கொஞ்சம் ஊத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து முத்துமணி மாலை டாத்து 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 முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டு வெக்கத்தில சேலை கொஞ்சம் விட்டு விட்டு போராடு அந்த உள்ளத்தில் நீதானே உத்தமிய பேதானே ஒரு அந்த வண்ண பூரானே குடு 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 சந்தனம் தீரானே முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டு மனசுனா மௌனமாகுமோ மவுசிதா குறையுமோ மேகந்தா நிலவ மூடுமா மவுசுதா உனக்கு அடித்த பாட்டு குறையுமா வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணம் குலையாது ரோசாவே வாக்கப்பட்டு வந்த வாசமொழியே வண்ணம் குலையாது ஆசை பேச்சிலே பாதி மூச்சிலே லேசாதே முத்துமணி மாலை தொட்டு தொட்டு தாளாட்டு வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு படக்கா. போட்ட மின்னிதா காதுல பேசுதே கழுத்துல போட்ட தாலிதா காவியம் பாடுது காலிலே போட்ட மின்னிதா காதுல பேசுதே கழுத்துல போட்ட தாலிதா காவியம் பாடுது நெச்சு சுட்டியான ஒச்ச கோலரே பொட்டு வச்சதாரி நீதானே அத்தி மரப்பூவா அச்சப்படுமா பக்க துணையாக நாதானே ஆசை பேச்சிலே பாதி மூச்சிலே லேசாதே ஓ சூட முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டு வெக்கத்தில சேல பேசுற பாடுறா கொஞ்சம் விட்டு விட்டு போராடு அந்த உள்ளத்திலும் நீதானே உத்தமியும் பேர்தானே ஒரு அந்த வண்ண பெண்ணல் சந்தனமும் நீதானே உந்தவன பூரா ஒரு சந்தனமும் நீதானே குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் குப்பரை படுத்து விடலாம் எங்களுக்கு வசதியா போயிடும் ஆனா இருப்பதோ ஒரு மனம் என்ன மனம்
என் கோமணம் தான். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் எல்லாத்துட்டையும். இந்த தாய்மாரில் கொஞ்சம் இந்த 2 மைக்கு கெயின் மட்டும் ஏற்றுங்க. சென்ட்ரு மைக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னென்னா உலகத்தில் உங்களுக்கு தான் தெரியும், உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாதது எது தம்பி? எதுரா? தாய். சூப்பர்ரா. உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாதது பெத்த தாய் ஒன்று தான். ஏன்னா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். உலகத்தில் அம்மா வாங்க முடியுமாம்மா? முடியாது. என்ன காரணம்னா நாடக உலகத்தில் எங்கள் அம்மா ஒரு பெரிய சிறிபாட்டு. ரத்னாமணினா எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட மகன் தான் நான். அவங்க சமீப காலத்தில் இறந்துட்டாங்க. இறந்ததிலிருந்து அவர் நினைவாக ஒரு முக்கியமான பாடல் அம்மா பாடல், பெட்டிக்காரு ஒரு அம்மா பாடல் பண்ணார். அருமையாக இருந்துச்சு. என்ன காரணம்னா என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் இனி யார் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. என்னென்னா எங்கள் அம்மா இறந்து 20 நாளில் எங்கள் அப்பா இறந்தார். ஒரே மாதத்துக்குள்ளே எங்கள் அம்மாவும் இறந்தாங்க, எங்கள் அப்பாவும் இறந்தார். நான் பெரிய குடியார் இந்த சாமி சத்தியமா. என்றைக்கு என் தாய் தப்பு இறந்தாங்களோ நாடக உலகத்தில் குடியை நிப்பாட்டி சரியாக 11 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி எந்த ஊர் போனாலும் இன்றைக்கி பாருங்கள், கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகள் இருக்குது. அப்படியே பொம்பளை பிள்ளை அப்படியே எங்கள் அம்மா மாதிரி அச்சு வாசலாக பெற்று வச்சுருக்கேன். ஆமாம், இந்த பாடலை பாடுறேன். பாட்டு நல்லா இருந்தால் கை தட்டுங்க. இந்த பாட்டு எனக்கு மட்டும் இல்லை, தாய்மார்கள் கவனிங்க. அவங்க அம்மா நினச்சி அக்கா பச்சை செல்லக்காரக்கா இங்கே பாருக்கா, அவங்க அம்மா நினச்சி இந்த பாட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். பேச பிடிங்க. ஹலோ ஹலோ எக்கோ பொண்ணு அதாவது நாடக அமைப்பாளர் பாசமானது என உடன்புற சகோதரமாகிய அண்ணன் முருகேசன் அவர்கள் ஒரு பாட்டு பாட சொன்னார். யதார்த்தமா அது எப்பயும் நான் பாடுற பாட்டு தான், அதனால் கம்பெனி பாட்டு. அதனால் அவருக்காண்டியும் இந்த பாட்டை சமர்ப்பித்து நான் பாடுறேன். நன்றி, வணக்கம். பொண்ணு போலாத்தா என்ன என்ன பொத்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தா பாத்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. என் தாயின் கோவிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிலேயே என் வாயை வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிலேயே என்னை தொட்டாலோ பார்த்தாலோ தோசமடிக்கிலேயே என்ன கேளேடு ஜென்மங்களோ மோச்சமடிக்கிலேயே பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா இந்த பிள்ளை மனசு சொந்தத்திலும் சொந்தமாடா தெய்வமேனும் தாயுக்கு கீழதா தாயவளும் சாமிக்கு மேலதா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே மறந்தா அவை மத்தவனே தாண்டா ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கு புது சேலை வாங்கி வந்து புது செய்யணும் பார்ப்பதற்கா ஆத்தாவோ சேலை அந்த ஆகாயத்தை போல பெற்று எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குத்தான் என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு கல்லாச்சு இந்த பிள்ளைய மனசு புண்ணாச்சு லா 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 லா
ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா நீயோ? அம்மாவை வாங்க முடியுமா? எனக்கு ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். எனக்கு ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? இரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்துக்கீடாகுமா? நான் பட்ட கடல் தீப்பேன் என்றால் ஒரு ஜென்மம் போதாதுமா? நடமாடும் கோவில் நீதானே. புன்ன பூலாத்தா புன்ன பூலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தா பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயரியாது. சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயரியாது. என்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தா பார்த்தா. ஹலோ ஹலோ திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பான். ஒட்டி போன உடம்பு நானும் உசிர வச்சு பாசம் வைப்பான். தின்னவாயி திட்டினாலும் என்னவனும் கண்கள் துணி கட்டினாலும் கண் கலங்க பார்த்ததில்லை. பொண்ணு கேக்கு வாயில் சேல கேட்டாத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்தது அடியாத்தா. பூலாத்தா என்ன பெத்து போட்டா
இந்த பாடலை பாராட்டி நாடக அமைப்பாளர் மங்கிய பாசமுக உயர்திரு அண்ணன் முருகேசன் அவர்கள் என்னை மாதிரி அம்மா அப்பா சொல்லணும் அன்புள்ளம் போல் ஆமாம் அந்த பாடல் எனக்குன்னே பாட சொன்னார். எனக்கு 101 அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். அன்பளிப்படுத்த அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் நான் பாடுறது பெருசு இல்லை. நீங்கள் கை தட்டுறீங்கன்னா எதனால 2 பேர் அவங்களால தான் நீங்கள் கை தட்டுறீங்க. நான் பாடுறதுக்கு உயிரை கொடுக்குறது 2 பேர் தான். ஃபஸ்ட்டு மைச்செட்டு, 2வது பக்கம் மேலே இசைக்கலைஞர்கள், அதாவது மிருதங்கம், ஆல்ரவுண்டு, தாளம், பெட்டி. இவங்க இல்லாமல் இந்த பாடலை பாட முடியாது. அவங்க 4 பேர்த்துக்கும் நீங்கள் கண்டிப்பான முறையில் கை தட்டுங்க. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.